Hello friends, welcome to my channel Lovely Lifestyle. இன்னைக்கு வீடியோ கண்டிப்பா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். பிகாஸ் நம்ம அம்மாங்க என்னதான் நம்ம எஃபர்ட் எடுத்து நம்ம ஒரு ஃபுட் செஞ்சு கொடுத்தா கூட குழந்தைங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு தான் நம்ம பண்ணோம் அப்படின்ட்டு வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. பட் இதுவே ஈவினிங் டைமில் அவங்க ஒரு ஃப்ரீயாக உட்காந்து ஒரு கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கும்போது பாலோ ஏதோ குடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அப்போது ஒரு பிளேட்டில் அவங்களுக்கு பிடிச்சதா ஒரு ஸ்நாக் பண்ணி ஒரு ஃபோர்க் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரியலாக அதை பார்த்துட்டு அம்மா எனக்காக செஞ்சியம்மா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளும் ஆமான்னு சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஏன் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் நான் பண்ணணும்னு நினச்சேன்னா இதை வந்து நான் இந்த ரெசிபியை நான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பேபிகார்ன் வச்சு சின்ன ஒரு ஃப்ரை தான், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சமாக 2 ஸ்பூன் போட்டு வெங்காயம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். வதங்கெல்லாம் தேவை கிடையாது, சும்மா 10-20 செகண்ட்ஸ் நம்ம வதக்குனா போதும், அதுக்கு மேலே வதக்க தேவையில்லை. இது மொத்தமே செய்ய 3 மினிட்ஸ் கூட ஆகாது. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு இது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்காக மட்டும் செய்கிறது, ஏன்னா காரம் வந்து கம்மியாக இருக்கும். குழந்தைங்க ஈவினிங் டைமில் அழகாக டிவி பார்த்துட்டு ஒரு கார்ட்டூன் பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலாவாக இருந்தாலும் ஓகே, மட்டன் மசாலாவாக இருந்தாலும் ஓகே, கரம் மசாலா, இது 3ல் எது இருக்கோ ஏதாவது ஒன்று தான் ஆட் பண்ணணும். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும், அதை விட அதிகமாக ஆட் பண்ண தேவை கிடையாது. அப்புறம் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், பேபிகார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? கொஞ்சமாக உங்களுக்கு வேணும்னா மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ பேபிகார்ன் ஆட் பண்ணியாச்சு. ஆனியன் போடும்போதே கூட வந்து உப்பு போட்டுக்கோங்க, சரியா? அதை நான் சொல்லலை. அப்புறம் சின்னதாக சாப் பண்ணி வச்ச கறி லீவ்ஸ் கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் தான் காரம். அதனால் பெரியவங்களுக்கு வந்து ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கணும். இது குழந்தைங்களுக்காக முழுக்க குழந்தைகளுக்காக பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மசாலாலாம் இந்த பேபிகார்னுக்குள்ளே நல்லா அப்சர்வ் இருக்கும். இப்போ ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி லைட்டாக வெந்தால் போதும். பிகாஸ் இது பச்சையாகவே குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க, நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. ஸோ பட் ஓரளவுக்கு வேகணும்ல, அதனால் ஒரு 1/4 டம்ளர் சின்ன கிளாஸில் ஒரு 1/2 கிளாஸை விட கம்மியாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ஸோ இப்போ தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. ஃபுல்லாகவும் வேகக்கூடாது, இது கொஞ்சமாக வெந்தால் போதும். இப்போ தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சா? ஸோ இப்போ முடிய போதும், அவ்வளோதான். 2 மினிட்ஸ் கூட இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், மேலே கொஞ்சமாக பெப்பர், ரொம்ப காரம் வேணாம், சின்ன குழந்தைங்கன்னா கொஞ்சமாக போடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ 2 டேபிள் ஸ்பூனை வந்து டொமேட்டோ சாஸும் நான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் போதும். பிகாஸ் டொமேட்டோ சாஸும் குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது, அதே மாதிரி நம்ம பெப்பரும் குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ போட்டுட்டு எல்லாமே ஓரளவுக்கு பரட்டி விட்டுருங்களேன், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் 10-15 செகண்ட்ஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான். மாற்றிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் இது செஞ்சுட்டு ஒரு 5-10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா பிளேட் எம்டியாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. அது மாதிரி ஹெல்த்தியானது கூட இல்லை, கார்னே ரொம்ப ஹெல்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து குழந்தைங்களுக்கு கெடுதல் உண்டு பண்ணுற விஷயம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்திங்கன்னா இன்ஃபேக்ட் ரொம்ப அம்மா மேலே பாசமாக கூட ஆகிடுவாங்க, நமக்காக அம்மா செஞ்சு கொடுக்குறாங்களே அப்படின்னு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. அட் லாஸ்ட் அதோட அவுட்புட் இது மாதிரி தான் நான் நேற்று செஞ்சு கொடுத்தேன். ஸோ இது மாதிரியே பெரிய சோளம் இருக்குல்ல, ஸ்வீட் கார்ன், அதை ஒரு சோளமாக எடுத்துகிட்டு கூட அதை கூட இது மாதிரியே பண்ணால் கூட டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நான் வந்து அப்புறமா எனக்கு டைம் கிடைக்கும் போது அதையும் குக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.